காரங்க ஆட்சி தான் நடத்துறீங்களா இல்ல அது ஷோ காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு ஷோ நடத்திருந்தாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு. சோ இதுல பல சம்பவங்கள் நடந்தது, அது அப்புறம் பேசுவோம். அதுல ஒரு பையன் வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அம்மா வந்து துப்புரவு பணியாளரா இருந்து வந்து என்னை வந்து படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்பா ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, தம்பி நீங்க வந்து துப்புரவு பணியாளர்னு சொல்லாதீங்க, நம்ம ஆட்சியில அவங்கள தூய்மை பணியாளரா நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அம்மா பணியாற்றின பணியை பத்தி சொன்னீங்க, அது தூய்மை பணியாளரா மாத்திட்டோம் நம்ம அரசுல. பேர் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், சோறு வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சிஎம் ஸ்டாலின் சார் மறந்துட்டாரு. சோ அதை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தை நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா வந்து வெறும் வந்து இந்த பணி நிரந்தரம் சம்பந்தப்பட்டு சில மாதங்களுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கண்குளிர பார்த்தோம். அதை அரசு எப்படி கையாண்டுச்சு, ஊருக்கு உபதேசம் பண்ணணும்னா வாய் கிழிய பேசக்கூடிய திமுக அரசு துப்புரவு பணியாளர்களை எப்படியா ட்ரீட் பண்ணாங்க, பேரை மட்டும் தூய்மை பணியாளர்கள் மாத்தினா போருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ முதல்வர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். என்னன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருச்சியில திருவெரும்பூர் அப்படிங்கிற பகுதியில வந்து 2 தூய்மை பணியாளர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. 2 பேருமே யங்ஸ்டர்ஸ். அதுல ஒருத்தர் பேர் வந்து ரவி, அவரோட வயசு வந்து 30. இன்னொருத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரபு, அவரோட வயசு வந்து 32. இவங்க 2 பேருமே டெம்பரரி ஸ்டாஃப். இவங்களை வந்து ஹையர் பண்ணிருக்காங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய கார்மல் கார்டன் அப்படிங்கிற பகுதியில பாதாள சாக்கடையை சரி செய்யறதுக்காக அடப்பெடுக்கிறதுக்காக இறங்கி இருக்காங்க. அதுல விஷவாயு தாக்கி இவங்க வந்து 2 பேருமே வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறாங்க. சோ இது வந்து முதல் சம்பவமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. இதையே நம்ம வந்து சாதாரண மரணமா கடந்து போக கூடாது, இது ரொம்ப சீரியஸான அலிகேஷனா ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, இது பின்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியா இருக்கு. ஊருக்கு சமூக நீதி பாடம் எடுக்கணும் அப்படின்னா திமுக வந்து விதவிதமா பாடம் எடுப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்லுவாங்க. என்னமோ தாங்கள் தான் வந்து சமூக நீதி காவலர்கள், ஏழை எளிய மக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு கதை விடுவாங்க. கார் ரேஸ் நடத்துறதுக்கும் பேனா செலை வைக்கிறதுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கிறதுலயுமே குறியா இருக்கக்கூடிய திமுக அரசு தூய்மை பணியாளர்களுடைய நலன்ல வந்து கொஞ்சமே அக்கறை இல்லாத ஒரு அரசாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு இறந்து போயிருக்கு இந்த 2 பேர் பத்தி மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் வந்து இந்த தொழில ஈடுபடுறாங்க. அவங்களோட உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2022ல இருந்து 23 வரைக்கும் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டுல இந்த சம்பவத்தினால உயிரிழந்திருக்காங்க. பட் ரிப்போர்ட் ஆன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 25 பேரோடது மட்டும்தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க இல்லையா, இவங்களுக்கான கரெக்டான மெஷர்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுதா, அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது சட்டப்படியே வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட்டா நம்ம கடந்து போவே கூடாது. இது முற்றிலும் வந்து அரசுடைய அலட்சியம் அப்படிதான் சொல்லணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கு இல்லையா, கையால் மல்லக்கூடிய விஷயம், இதுக்கு ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2013லயே வந்து இந்திய உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு. மனிதர்களை இதுக்காக பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேற்று மழிகளையும் அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள், நீங்க சாதாரணமா ஒரு இண்டஸ்ட்ரியில போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னா அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும். ஆனா இந்த மலமல்லக்கூடிய இந்த நபர்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி மெஷருமே கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. குறிப்பா சென்னை போன்ற மாநகராட்சியில இவங்க சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. பட் ஆனா மற்ற மாநகரங்கள்ல என்னெல்லாம் பண்றாங்க இவங்க அப்படிங்கிறதா இங்க கேள்விக்குறியா இருக்கு. சோ நம்ம இந்த இடத்துல திமுக அரசை ஏன் குறை சொல்லணும் அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் நாங்க திராவிட மாடல் ஆட்சின்னு ஓயாம வாய் கூசாம சொல்ற இந்த அரசாங்கம் இந்த பர்டிகுலர் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய பாதுகாப்புக்காக செயல்படவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்ற நம்ம திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுது அப்படிங்கறத அவங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா எந்த விதமான சேஃப்டி பிரிகாஷன்ஸும் இந்த மக்களுக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுக்கல. ஏற்கனவே வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரியான மலம் அள்ளக்கூடியது அல்லது இந்த சாக்கடை அள்ளக்கூடிய விஷயங்களை மனிதர்களை டைரக்டா பயன்படுத்தக்கூடாது, இதை கண்டிப்பா இயந்திரமயம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சட்டமும் வந்துருச்சு. பட் ஆனா அதுக்கான முனைப்பை வந்து தமிழ்நாடு அரசு காட்டி இருக்கா கேட்டா கிடையாது. இந்த மாதிரியான டிராமா போடுறது, ஷோ நடத்துறதுலதான் முனைப்பு காட்டுறாங்களே தவிர இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கரெக்டா அந்த செலவினங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து துளியும் திமுக அரசுக்கு கிடையவே கிடையாது.
அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்தை நீங்க கூட செய்ய வேணாம். ஏற்கனவே நமஸ்தே திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. அதன் மூலமா வந்து மலிவான விலைகளை இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்தி இந்த மாதிரியான மலம் அள்ளுவதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கு. அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண மனசு இல்லாம தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்கு. ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு, நாட்டுக்கே உதாரணமா இருக்கக்கூடிய அரசுன்னு வந்து பெருமை பீத்திக்கிறாங்க. குறிப்பா இந்த திமுக ஆட்சி வந்து என்ன மாதிரியான அநியாயத்தை வந்து இந்த தூய்மை பணியாளருக்கு செய்யறாங்க, இதோட சேர்த்து இந்த தொழிற்சங்கங்கள் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் இவங்க மேல வைக்கிறாங்க அப்படின்னா, கடந்த 2022 பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் செலவழிச்சு வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டது. இந்த தூய்மை பணிக்குன்னு தேவைப்படுற சாக்கடை கிளீன் செய்யறதுக்கான மிஷினை வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில மட்டும்தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட தொகுதியில வந்து அந்த மிஷினை வச்சு போட்டோ எல்லாம் எடுத்து நிறைய விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. சோ விளம்பரத்துக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ற அரசாக தான் இந்த அரசு பார்க்கணும். ஏன்னா வந்து புறநகர்கள் வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கப்படுது அப்படிங்கறதுதான் தொழிற்சங்கங்களுடைய கம்ப்ளைண்டா இருக்கு. ஏன்னா வந்து அங்க இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான மிஷினை கொடுக்கறதுல வந்து இந்த ஆட்சி வந்து அலட்சியம் காட்டுது. இவங்க மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசுமே அப்படிதான் இருந்தது அப்படின்றதுதான் தொழிற்சங்கங்களுடைய கம்ப்ளைண்டா இருக்கு. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா காப்பீடு வழங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது வந்து மெடிக்கல் சேஃப்டி உருவாக்கி கொடுக்கறதா இருக்கட்டும், இது எதையுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. உடனே ஏதாச்சும் ஒரு உயிர் போச்சுன்னா அப்ப அந்த சமயத்துல வாய் அடைக்கிறதுக்காக 10 லட்சம் கொடுக்கலாமா 20 லட்சம் கொடுக்கலாமான்னு சொல்லி வாய் அடைக்கிறாங்களே தவிர அதுக்கான கம்ப்ளீட் தீர்வு, இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கான சேஃப்டி மெஷர்ஸை வந்து என்ஷோர் பண்ற மாதிரி எந்த விதமான ஸ்டெப்பையும் வந்து இந்த அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது. அப்படியே மீறி எடுத்தாலும் பாத்தீங்கன்னா சென்னை போன்ற நகருக்குள்ளேயே அது சுருங்கிது. ஆனா இன்னைக்கு சென்னையில இருக்கவங்களே பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாறான் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுமே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்களுக்கு பயன்படுத்தாம மாற்று வழி ஏதாச்சும் இருக்கா? மற்ற மாநிலங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, குறிப்பா ஒரு 2 உதாரணங்களை நம்ம சொல்லணும். அதுல கேரளால வந்து பாத்தீங்கன்னா பண்டிகூட் அப்படிங்கிற ஒரு ரோபோ வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான மலம் அள்வதற்காகவும் சாக்கடை அள்ளுறதுக்காகவும் சுத்தமா வந்து இதை வந்து ரோபோட்டிக் ஸ்டைல்ல வந்து கொண்டு போறாங்க கேரளால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லியிலுமே வந்து சீவர் கிளீனிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷினை பயன்படுத்துறாங்க. பிளஸ் வந்து அவங்களுக்கான பிபிஇ கிட் வந்து கட்டாயமயமாக்கி இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நம்மளோட சென்னை ஐஐடி மெட்ராஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு தயாரிப்பு பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ எசிபி அண்ட் சிப்பாய் அப்படிங்கிற ரோபோட்டை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே அஃபோர்டபுள். அதுக்கப்புறம் இதை வச்சு டெப்ளாய் பண்ணி நிறைய இடங்கள்ல வந்து கம்ப்ளீட்டாவே இது ரோபோட்டிக் ஸ்டைல்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான டெஸ்டிங் ப்ராசஸும் நடந்திருக்கு. சென்னையிலுமே இதை வச்சு டெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வந்து செலை வைக்கிறதுக்கு, அவங்க குடும்பத்தினருக்கு வெங்கல செலை வைக்கிறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர முனைப்போட இருப்பாங்க. அதுவும் குறிப்பா இந்த பேனா சிலைக்கெல்லாம் இவங்க பண்ணாத அக்கப்போரே கிடையாது. ஆனா நீங்க மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அதுலயும் ஐஐடி மெட்ராஸ் இந்த பசங்க தயார் பண்ணிருக்க இந்த ஹோமோ எசிபி அண்ட் சிப்பாய் போன்ற இந்த ரோபோட்ஸை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும், எத்தனை உயிரை காப்பாத்தலாம். பொய்யான அறிக்கைகள், வெறும் 25 பேர் தான் செத்துருக்காங்க அப்படின்ற பொய்யான தகவல்களை கொடுக்குறாங்க. பட் ஆனா உண்மையில இறந்தது பாத்தீங்கன்னா 45க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு நிவாரணமே கிடைக்கவே இல்லை. ஒரு 6 முக்கியமான பாயிண்டர்ஸ் வந்து சொல்றாங்க இந்த பணியாளர்கள் மற்றும் இந்த சங்கங்கள். என்னென்னலாம் சொல்றாங்கன்னா 6 பாயிண்ட் சொல்றாங்க. அதுல முக்கியமா பார்க்கப்படுறது வந்து முற்றிலும் வந்து இதை வந்து இயந்திரமயம் ஆக்குதல் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான முழுமையான தீர்வா இருக்க முடியும். ஏன்னா டெல்லி கேரளாலாம் ஆல்ரெடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டிலேயே இதை செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட ஐடியா. அதுக்கான மெஷின்ஸை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது. 2வது வந்து கண்டிப்பா வந்து பயிற்சியானது கொடுக்கப்படணும். ஹெல்த் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் இல்ல இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்க்கும் இருக்கோ அது மாதிரி இந்த தொழிலாளர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. குறிப்பா வந்து கேஸ் டிடெக்டர் அப்புறம் வந்து பிபிஇ கிட் அது வந்து கட்டாயமயமாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அடிப்படையில வந்து காற்று தரத்தை வந்து சரி பார்க்கக்கூடிய அந்த டிடெக்டர் இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரியான உயிர்கள் போறதுல வந்து தடுக்க முடியும். அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரா இருக்கட்டும் அல்லது ஹெல்மெட், கண்ணாடி, அப்புறம் வந்து கிளவுஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அரசு வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. இதோட சேர்த்து நிறுவனங்களுடைய பொறுப்புகளா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த என்னதான் வந்து நீங்க வந்து டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் அவங்களை ஹயர் பண்ணாலுமே சட்டத்துக்கு உட்பட்டு அவங்கள பார்க்கக்கூடியவங்க, மேற்பார்வை பார்க்கக்கூடிய மேனேஜர்ஸ் வந்து கரெக்டான அறிக்கைகளை சப்மிட் பண்ணணும். இவங்களுடைய ஹெல்த் பத்தியோ இல்ல இவங்களோட சேஃப்டியை பத்தின விஷயங்களையோ கரெக்டான தகவல்களை கொடுக்கணும். அதே மாதிரி விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் டீம், ஒரு ஸ்டாண்ட் பைல ஒரு டீம் ஆனது இருக்கணும். எப்படி ஃபயர் சர்வீஸ் போலவே வந்து நகராட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பாதுகாப்புக்கான ஸ்டாண்ட் பைல ஒரு டீமை வந்து உருவாக்கி அந்த குழுக்களை அமைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க.
இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, மாவட்ட வாரியாக இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்களுக்காக எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, யார் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருடந்தோறும் வந்து ஒரு ரிப்போர்ட் ஆனதை சப்மிட் பண்ணணும். சோ அந்த அளவுக்கு கான்சியஸா இந்த மக்களுக்கான விஷயங்களை செய்யணும். ஏன்னா இவங்க செய்யற அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரிஸ்கான வேலை. பட் ஆனா அலட்சியமா அந்த கவர்மெண்ட் வந்து கையாளுது அப்படிங்கறதுதான் நிறைய பேரோட குற்றச்சாட்டா இருக்கு. சோ ஒரு பொறுப்புள்ள முதல்வராக அவர் என்ன செய்யணும்னா, இறந்த இந்த 2 உயிர்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கணும். 50 லட்சம் ரூபாய் 2 குடும்பங்களுக்கும் வழங்கணும். அதோட சேர்த்து இந்த மாதிரியான ஒப்பந்ததாரர்கள் செய்யக்கூடியவங்களுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து குற்றங்களை வந்து செய்யறவங்களை வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா மாநில முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலகி அவரோட வேலையை பார்க்கணும். ஏன்னா மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தினம் தினம் மக்களை சீரழிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. எல்லா பக்கத்துலயும் மக்கள் வந்து சீரழிஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம அவர் வந்து இந்த மாதிரியான ஷோக்கு வந்து போய் விளம்பரம் பண்றதும், மக்களுடைய பிரச்சனை கண்டும் காணாம இருக்கிறதும், இந்த மாதிரியான உயிர் போகும் பொழுது வாயவே திறக்காம இருக்கிறதும், இதுக்கான சட்டங்களை கடுமையாக்காம அந்தந்த துறை மேல நடவடிக்கை எடுக்காம வெறும் வாயை மூடிக்கிட்டு விளம்பரத்தை மட்டும் தேடிட்டு இருக்க இந்த ஆட்சி வந்து நமக்கு தேவைதானா அப்படிங்கிறது மக்களுடைய குரலாவும் இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.